சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் லெஜண்ட் தமிழ். சோழமுதா ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டினா அதெல்லாம் ஒன்றுங்க இல்லைங்க. பெரிய பெரிய டிப்ரெஷனில் அப்படின்னு ஆழ்ந்துட்டுங்க. இவ்வளோ நாளாக பெரிய டிப்ரெஷன், பெரிய சோகங்கள், வாழ்கங்கள் அப்படின்றது நிறைய ஆழ்ந்துட்டேன். சரி, அதெல்லாம் சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. ஏன்னா நீங்கள் வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. சரி, என்னடா இந்த வீடியோவில் அப்படின்னா புதுசாக தந்துருக்கேன். சரி, இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் தரலங்க. நான் இந்த இதை இப்போ இது லெஜெண்டரி அமௌண்ட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அமௌண்ட்டு தாங்க. இந்த அமௌண்ட் தான், சேர் அமௌண்ட்டு. நல்லா போட்டு நல்லா தூங்குறாப்போல. சரி, யாரும் தூங்கினா சீக்கிரமாக ஏந்துறாப்போல அப்படின்னு நினச்சா அவன் மாட்டும் படுத்துக்கினே இருக்கிறான். அன்லிமிட்டட் அமௌண்ட்டுன்னு பசங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். சரி, இதுனா அமௌண்ட்டு அப்படின்ட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு அப்படின்ட்டு நானும் பசங்களை கேட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி என்ன பண்ணி நானும் கற்று வச்சுக்கின்னு என்னன்னு பார்த்தேன்னா 7350 பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஒரே நல்லா எடுத்துலங்க. அது மாதிரி எப்படி புழுக்கில் எடுத்துட்டேங்கிறேன். அது எப்படி எடுத்து எனக்கு தெரில. சரி, அது நான் மிச்ச பாயிண்ட்டு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னமோ இருக்குங்க. எப்படி இருக்குது. இந்த பாயிண்ட் எடுத்து இந்த அமௌண்ட் எடுக்கிறதா இப்போதைக்கு டார்கெட் நம்மளுக்கு. அதாவது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, அந்த டார்கெட்டும் போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த அமௌண்ட் எடுக்கணும். இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு லெஜெண்டரி, அதாவது ஒரு ப்ரோ பிளேயராக வரணும். அந்த அமௌண்ட் போடணுங்க அந்த இதுவில் லாபியில். அவ்வளோதாங்க. ஒரு சின்ன ஆசை. நீங்கள் யாரெல்லாம் எடுத்துட்டீங்க எடுக்கலன்னு நான் தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். வேறு எதுக்குமே வேறு காரணம் கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் எடுத்துட்டீங்க எடுக்கல அப்படின்றது கமெண்ட் பண்ண கீழே. எடுத்துட்டேன் ப்ரோ, எடுக்கல ப்ரோ அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி எடுத்துட்டோம், எப்படி எடுக்கலாம், அதாவது இந்த ஜேர்னி எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜேர்னி எப்படி போகும், எப்படி வரும்னு எனக்கே தெரில. எங்கெங்கெல்லாம் ஃபன் மூவ்மெண்ட் நடக்கும், எங்கெங்கெல்லாம் ஹார்ட் மூவ்மெண்ட்னு எனக்கும் தெரில. தெரிஞ்சவொடனே வீடியோ போடுறேன். வீடியோ போட்டு அதுலேயும் போடுறேன். இந்த மாதிரி தினமும் வீடியோ போடணும், தினமும் ரீல்ஸ் போடணும், ஷார்ட்ஸ் போடணும். ரீல்ஸா? யூடியூப்பில் எங்கடா ரீல்ஸு அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. யூடியூப்பில் ரீல்ஸ் இல்லை, ஒரு குளறுபடியாக விளாட்டேன். அதை விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், கண்டுக்காதீங்க. ஓகே, இது மாதிரி தொடர்ந்து ஷார்ட்ஸ் போடலாம், வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இருக்க. நீங்கள் வந்து மோட்டிவ் பண்ணுற விதமாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சேனல் புதுசாக இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா நம்மளும் தெரியும், மோட்டிவ் ஆகும். அதாவது ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, நம்மளுக்கும் ஒரு வியூஸ் வரும். வியூஸ் கண்டாருன்னா என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை, நானும் பார்த்துருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். நேற்று 10 வியூஸ் போச்சு, நீங்கள் 5 வியூஸ் போதுறா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் வந்து நானும் வீடியோ போடுவேன். இதுக்கப்புறம் நானும் வீடியோ போடலான்னு இருக்கேன். இது வீடியோ போட்டு இதுக்கப்புறம் நானும் மோட்டிவேஷன் பீஸ்லாம் கொடுத்து அப்படியே உங்களுக்கு கழுத்தார்த்து நானும் கொலை போய் சொல்ல பண்ணுல. அதாவது வேறு எதுவும் இல்லை, மோட்டிவேஷன் பீஸ்னா என்னடான்னு சொல்லலாம். ஏங்க, மோட்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் சாதிக்கலைங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து சாதிக்கணும் அப்படின்றது மட்டும் என்னோட எண்ணம் கிடையாது. நீங்கள் என்னோடய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணுன்றது தான் என்னோட எண்ணம். அதனால் என்ன பண்ணுறீங்க, நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் நம்மளே வீடியோ பாருங்க. இந்த MP40 எடுக்கணும் பார்த்துக்கிறேன், எடுக்க முடியலங்க. இந்த 25 ஆஃபர் வரும். சரி, அதனால் கிருட்டு நான் 4 தடவை சுற்றி எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன். எடுக்க முடியலங்க. நீங்கள் வேறு எடுத்துட்டுனா ஒரு சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு உற்சாகத்தில் இருப்பேங்க. நானும் ஒரு உற்சாகத்தில் இருக்கலான்னு பார்க்குறேன், முடியல. என்ன பண்ணுறது? என்னடா இது சவுண்டு வரல? இருங்க இது இருக்கா? இதுவா? அடே ஸ்லாக்கிடும். இதுவா வாய்ஸ்? இது வாய்ஸ் சவுண்டாச்சே. என்னமோ போங்க. சரி விடு, ஏதோ சவுண்டு கேட்கலையா? ஓகே, நம்ம சவுண்டு ஏற்றிப்போம். அது ஒன்றும் இல்லை. என்னடா இது இப்படி போடுற வீடியோவா அப்படின்னு கேட்டினா ஒன்றும் இல்லைங்க, மைக் ஒர்க் ஆகலை ஹெட்ஃபோனில். அதனால தான் இப்படியே ஒரு அல்டினேவாக போட்டேன். அதாவது பக்கத்தில் எதனா நாய்ஸ் கேஸ் இருந்தால் அது நாய்ஸ், அதாவது ஒரு இறைச்சல், அதாவது எதனா இருந்தால் அவங்களே தெரிவிச்சுக்கலுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய மன்னிச்சு விட்ருங்க. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி மைக் வாங்கி நானே வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ஒரு வாய்ஸ் கிளியராக போடுவேன். ஏதோ குரல் அப்படி இருக்குன்னு கேட்டால் அதனால் நான் வந்து கொஞ்சம் மிமிக்ரி ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி வந்து நானும் வந்து A.R. ரஹ்மான் மாதிரி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். சப்புன்னு அடிச்சு போடுண்டான்றீங்க. மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. அதான் ஒன்றும் இல்லை. அதாவது பட்டது என்னென்றால், நானும் ஆஃபர் கம்மியாக வரும் பார்த்து சளிச்சு போச்சுங்க. 190 ஆஃபர், 190 ரூபா போட்டு தான் அந்த MP40 எடுக்கணுமா அப்படின்றது எனக்கு அவசியமானு தெரில. அதோட முக்கியமாக 190 இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதாவது 300 டைமண்ட் வந்து கொஞ்சம் ஒர்த்தபிளான விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் 190 பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா 70 ஆஃபர் வருஷத்தில் நான் பண்ணல. 190 ஆஃபர் வருஷத்தில் நான் என்ன பண்ணுவேன்? நாக்கு தான் வழிக்கணும். ஏடிஎம் மேலே 10 பைசா இல்லை, 10 பைசா இல்லை. என்ன பண்ணுறது? நாக்கு தான் வழிக்கணும் ஏடிஎம் மேலே வச்சுக்கின்னு. அதனால் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஒரே யாத்திரை முடித்துக்கொள்ளலாம். MP40 இன்னும் எத்தனை நாள் இருக்குது? என்னடா இது MP40 வேணா? இதில் ஒரு கன்று எடுத்து வச்சுக்கிறோம் போது நம்ம. பரவாயில்லையா, நம்மளும் லெஜெண்டரி தான் போல.
சரி அதான் ஒரு நம்மளுக்கு தேவை MP40. MP40 தாங்க ஸ்கின்னே இல்லை. MP40 ஸ்கின் இருந்தால் நானும் கிருட்டு அழுத்தி அப்படியே ஒரு MP40 லெஜண்ட் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கலான்னு பார்த்தா விடமாட்டானுங்க. நம்மளுக்கு கிட்ட அழுத்தி போடுவானுங்க. டபுள் ஹெக்டர்லாம் இப்போ வச்சு அழுத்துறானுங்க ஷார்ட் ரேஞ்சில் வச்சுன்னு. ஆனால் டபுள் ஹெக்டர் பவர் குறைச்ச மாதிரியே தெரிலங்க, நல்லா அழுத்துறானுங்க வச்சுக்கிட்டு. நானும் 4 அடி வாங்கிட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, MP40 எடுத்தே உண்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன். MP40 எடுத்தால் ஒரு 2 லெவல் மேக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். இதில் ஒரு கண்ணு கூட இல்லை. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க 600 டைம் சுற்றினா ஊந்துறேன், ஆனால் MP40 தான் ஊழுமான்ட்டு கன்ஃபார்மாக தெரில. அதெல்லாம் என்ன பண்ணலாம், கூடிய விரைவில் நம்மளும் MP40க்கு சுற்றலாம். அது எத்தனை நாளுக்கு இது? 14 நாள். அதாவது 14 நாள் 9 மணி நேரம் இருக்குது. இந்த 9 மணி நேரத்துலையும் என்ன வேணால் மாறலாம், 1 மணி நேரத்துலையும் என்ன வேணால் மாறலாம், 14 நாளையும் எதனா வேணால் வரலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோ தடவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே இத்துடன் விடைபெறுவது உங்கள் GLT ஜான். ஓகே பாய் டாட்டா சி. ஏன்னா பாய் மட்டும் இங்கேக்குதா? ஏங்க எலிட் பாஸை போடலங்க, அத்தாடி போடலாம். எலிட் பாஸ் இல்லை, அது பேர் என்ன பாஸ் இது? ஏங்க இருங்க போயா பாஸ். என்னோட வருத்தத்துக்கு மன்னித்துக்கொள்ளும், அதாவது என்னோட தடுமாற்றத்துக்கு மன்னித்துக்கொள்ளும். போயா பாஸ் அடுத்த வாட்டி போயா பாஸ் போட்டு நம்மளும் வீடியோவில் தரமாக காட்டலாம், சந்திப்போடு காட்டலாம். ஓகே guys, love you guys, see you, டாட்டா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.